எல்லோரும் துரோகிகள், நான் மட்டுமே நல்லவன். அர்ச்சுனா ராமநாதன் இலவசமாக பட்டம் வழங்கினார். இனமான மக்களுடைய விடுதலையை வென்றெடுப்பதற்காக வந்திருப்பதாக அறைகூவல் விடுத்து வந்த அர்ச்சுனா ராமநாதன் சமீப காலங்களாக நடந்து கொள்ளும் அவரது நடவடிக்கைகளில் மக்களுக்கு கொதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக நாடளாவிய ரீதியில் பாரிய அளவிலான உதவிகளை புலம்பெயர் வாழ் மக்கள் செய்து வந்தனர். பண உதவி, ஆளடி, வாகன மற்றும் ஏனைய உதவிகள் உட்பட செய்து அவரை வெற்றி பெற வைத்தனர். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடும் அவர் திருந்துவார் என எதிர்பார்க்கப்பட்ட பொழுதும் இன்று வரை தொடராக எல்லோருக்கும் துரோகிகள் அவர்கள் மீது அவதூறுகளை பரப்பி வருகின்றனர். பணத்தினை வாங்குவது, பின்னர் அவர்களை காரி துப்புவது, அவதூறு பரப்புவது என்பது தொடர்ந்து வாடிக்கையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 15க்கு மேற்பட்டவர்களுக்கு துரோகி பட்டம் வழங்கியுள்ளதாக ஒரு லிஸ்டை போட்டுள்ளார். 15 பேருக்கு துரோகி பட்டம் வழங்கியதாக இருந்தால் அப்ப நீங்கள் யார்? அந்த 15 பேரில் என்னை கூட வன்னிமேந்தனாகிய என்னை வண்டி மைந்தன் என கூறியிருக்கிறார். ஆக பாராளுமன்ற உறுப்பினராக மாறிய பின்னரும் நாகரிகம் தெரியாமல் அநாகரிகமாக மிக படு கேவலமான முறையிலே இவரது வார்த்தைகள் சொற்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆதரித்த வன்னிமேந்தனாகிய நீங்கள் ஏன் இப்பொழுது அவரை எதிர்க்கிறீர்கள் என கேட்கிறீர்கள்? நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, நாங்கள் ஆதரித்தோம், நல்லது செய்வார் என எதிர்பார்த்தோம். இன்று வரை எங்களது மக்களுக்காக இவர் பாராளுமன்றில் பேசியது என்ன? மாவீரர் நாளுக்கு சென்றாரா? சொல்லுங்கள், மாவீரர் நாளுக்கு இதுவரை சென்றிருக்கிறாரா? அந்த மாவீரர்களுக்கு ஒரு மலர் செலுத்தி அஞ்சலி செலுத்தி இருக்கிறாரா? முள்ளிவேக்கல் நிகழ்வுகளுக்கு இந்த நிமிடம் வரை அவர் என்றாவது சென்றிருக்கிறாரா? கடந்த 38 வருடங்களாக தான் ஓட்டு போடாத ஒரு நபர் இந்த தேர்தலில் மட்டும் தனக்குத்தானே வாக்களிக்கப் போவதாக தெரிவித்திருந்தார். நாங்கள் அதனை இந்த வாக்கு போடவில்லை என கருதி கூட நாங்கள் சரி என இவர் நல்லது செய்வார் என எண்ணி இருந்தோம். இன்றி நடந்தது என்ன? ஒவ்வொரு நாளும் வன்னிமேந்தன் கள்ளன், காசு கொள்ளையடிச்சிட்டான், அவதூறு, நாய், மனநோயாளி, பேய், சாமான், சீமான், இப்படி மிக மிக கேவலமான நடவடிக்கையில் இவர் ஈடுபட்டுவார். கண்மூடித்தனமாக ஆதரித்து நீங்கள் அவரை அரியணை ஏற்றுவதற்கு காரணமாக இருந்தது வன்னிமேந்தனாகிய நீங்களும் உங்களுடைய தளமும் தான். எனவே இதற்கும் பதில் கூறுங்கள் என மக்கள் கேட்டதற்கு இணங்கவும் தொடர்ந்தும் அவர் எங்கள் மீது அவதூறு பரப்பி வருவதாலும் நாங்கள் இனி எதிர்வினை ஆற்றுவதாக முடிவு செய்திருக்கிறோம். திருப்பி ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். நாங்கள் எவ்வளவுக்கு ஆதரித்தோமோ அதே போன்று இவர் செய்கின்ற அனைத்து விடயங்களையும் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்போம். கடுமையாகாத இறக்கம், அனைத்து விடயங்களும் உள்ளே இருக்கின்ற பல மர்மங்களை உடைத்து இனி மக்கள் முன் காட்டுவதுதான் எமது வேலையாக இருக்கிறது. உண்மை அந்த யூடியூபர் பாவம், அந்த பொடியல் மலைக்குள்ள நனைந்து இவரோட ஒன்றாக பயணித்து உணவு சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் அந்த ஓடி போய் அந்த வீடியோவை எடுத்து ஓடி வந்து எடிட் பண்ணி போட்டு இவர்களுக்காக அர்ப்பணித்து பணிபுரிந்தவர்கள், அவர்களை கூட இன்று துரோகி, கேவலம், பணம் கொள்ளையடித்து விட்டார். அப்படி இருந்தால் அர்ச்சுனா ராமநாதனுக்கு நான் ஒரு சவால் விடுகிறேன். பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சுனா, உங்களிடம் ஒரு கேள்வி. உங்களது வைஸ் பேங்கிலே அமெரிக்கா, பெல்ஜியம், சுவிஸ், கனடா, லண்டன், இலங்கை, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய நினைக்கிறேன் 6 அல்லது 5 நாடுகளுக்குரிய அந்த கணக்கு விசேடமாக துறக்கப்பட்டது. அந்த கணக்குகளில் நீங்கள் சேகரித்து கொண்ட பணம் எங்கே? நீங்கள் தானே எல்லாம் லைவில் பிடிச்சு காட்டுவராச்சு. பாராளுமன்றத்துக்கு சென்று எதிர்க்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து லைவ் போட்ட நீங்கள் பின்னர் அது மிஸ்டேக்காக, ஆக்சிடென்டாக, விபத்தாக நடந்து விட்டது என கூறி பாராளுமன்றில் மன்னிப்பு கேட்டவர். அப்படி என்றால் ஒரு கோமாளி தானே இப்படி செய்ய முடியும்? ஒரு பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி ஒருவர் இவ்வாறு ஒன்றை செய்துவிட்டு அனைத்துக்கும் மன்னிப்பு கேட்பது இது என்ன? இது ஒரு சுய நினைவுடன் உள்ள ஒருவரால் இது செய்ய முடியுமா என்கின்ற கேள்விதான் இப்பொழுது எழுப்பப்படுகிறது. காரணம், வன்னிமேந்தனாகிய நான் எட்டப்பன் துரோகன், கள்ளன், துரோகி, யூடியூபர்கள் எட்டப்பர்கள், துரோகிகள், எல்லோரும் தேச துரோகிகளே. அப்ப நீங்க யாரு? இந்த கேள்வி எழுப்பப்படுவது நியாயமா இல்லையா?
பாராளுமன்றத்துக்கு சென்றது உங்களை அனுப்பி வைத்தது அரசாங்கத்தினுடைய நிதியை பெற்று மக்களுக்கு உதவி செய்திருத்தான். ஆனால் நீங்கள் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? மக்களே, நான் நிதியம் துறக்க போறேன், வந்த நாளிலிருந்து காசு 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 கணக்கு காட்டினீர்களா? நான் தானே சவால் போடுறேன். நீங்கள் லைவில் உங்களோட வைஸ் அக்கௌண்ட் திறந்ததுலேருந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து லைவில் அதை போட்டு காட்டுங்க. யாராவது மக்கள் கேள்வியை கேளுங்க. இந்த கேள்வியை கேளுங்க. இரண்டாவது கேள்வி, அந்த கணக்கை காட்ட சொல்லுங்க. வங்கின கணக்கை காட்ட சொல்லுங்க. மூன்றாவது, இந்த வரிமந்தன் தளத்தினூடாக 56 லட்சம் சேர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. எனக்கு மட்டும் ரிசிப்ட் அனுப்பியிருந்தார்கள். அதாவது டிஷர்ட்டுக்கு நேரடி அனுப்பியதாக. அது தவிர்த்து 20 - 28 லட்சம் நான் நினைக்கிறேன். அந்த ரிசிப்ட் வந்த நினைவு சரியாக இருந்தால் நான் நினைக்கிறேன் அது சரியாக இருக்கணும். அது சரியாக நினைவில்லை. நான் நினைக்கிறேன் அப்படி ரிசிப்ட் அப்படி வந்திருந்தது. கூட்டி பார்த்ததில் அப்படி இருக்குது. அப்படி என்றா அந்த நண்பர்கள் இப்பொழுது மங்களுடன் வரிமந்தன் தளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ எனது கேள்வி என்னென்றா, அப்போ ஏறத்தால 3/4 கோடி கிட்ட அந்த காசு போயிருக்கு. அதாவது நமக்கு தெரிஞ்சு மட்டும், நமக்கு தெரியாமல் எவ்வளோ போயிருக்கும். நீங்களும் கணக்கு பாருங்க. இவரே சொல்லிக்கிற 56 லட்சம் அந்த இதுக்கு கொடுத்தேன்னு சொல்லி. அதை விட நான் சொல்ல இந்த கணக்கு எனக்கு அனுப்பப்பட்ட ரிசிப்டுகள். அது இவருக்கு நான் திருப்பி போட்டும் பண்ணியிருந்தேன். அந்த உறவுகள் இப்போ வரிமந்தன் தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். சரிதானே? ஒரு அண்ணா 13 என்னோ கொடுத்துருந்தார். அதே மாதிரி சுவிஸ் பிரவானா கொடுத்துருந்தார் 3 லட்சம். இப்படி ஏகப்பட்ட வேறு ஆக்கள் நீங்கள் கணக்கு பாருங்கள். இதுலேயே கணக்கு பாருங்கள். இதை விட வேறு ஆக்கள் 1 2 இன்னும் ஒரு அக்கா போட்டிருந்தா தான் 4 லட்சம் ஏதோ கொடுத்தேன்னு சொல்லியிருந்தா. அவன் இருக்கிற அவள் டாக்டர் நினைக்கிறேன். டாக்டரே ஏதோ வேலை செய்கிறான். அப்போ கணக்கு பாருங்கள். இவர்களை விட வேறு இது வந்திருக்கு. அப்போ மக்களாகிய நீங்கள் கணக்கு கேளுங்க. இப்படி சொல்லப்படுது. இந்த கணக்கை காட்டு. அந்த கணக்கு கேட்ட அக்காவுக்கு அவருக்கு மிக அவதூறாக பரப்பியிருந்தார். உண்மையாக அவர் ஒரு மருத்துவர் கீழே வேலை செய்கிறார். அவருடைய கணவர் மருத்துவர் வேலை செய்கிறவங்க. அவர்கள் மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிறார். அப்போ இவருடைய வேலை என்ன? ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்த செய்ய வேண்டிய சேவை என்ன? ஆகவே நாங்கள் இன்றிலிருந்து எதிர்வினை. தயவுசெய்து யூடியூபரை சொல்கிற மாதிரி நீ இவற்றை வீடியோ போடாதீங்க. இவருக்கு போட்டு நீங்கள் துரோகி பட்டம் வாங்குறத விட்டுட்டு ஆக்கபூர்வமாக இன்னும் எந்த இளமரகாய இவ்வளோ உறவுகள் அண்ணன் தங்கச்சி அக்காக்கள் அண்ணாக்கள் இருக்கிற அவையை எடுத்துக்கொண்டு வாங்க. அவையை எடுத்துக்கொண்டு வந்து அவையை வெளி உலகத்தை கொண்டு வாங்க. இவற்றை காணொலியை போகிறத நிப்பாட்டுங்க. நாங்கள் பாராளுமன்றம் அனுப்பி வைத்துட்டோம். அது நாங்கள் செய்த வெற்றிகரமான வேலை முடிஞ்சுது. இனி இவரை காணாமல் போயிடுவார். கொஞ்ச நாள் இவரே காணாமல் போயிடுவார். மக்களே, இன்றைக்கு ஆதரிக்கிற மக்களே துறதி வன்னிமேதான நான் எவ்வளோ ஆதரிச்சான்னு சொல்லுங்க. எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ வேலை செய்திருந்தாங்க. இன்றைக்கு என்ன நடக்குது? முழு பேரும் பாவிச்சு போட்டு எறிகிறது, காரி துப்புறது, அடிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆதரவு இருக்கிறீங்க, நாளைக்கு அங்கே எனக்கு ஃபேஸ்புக்கை கூட இப்போ பிளாக் பண்ணி விட்டுருக்காரு. அப்போ யோசிச்சு பாருங்கள் என்ன செய்யலாம். உண்டு பாவிக்கிறதுக்கு தனக்கு காசு தந்தால் சரி. இந்த காசு அடிப்பிற ஆட்கள் கூட உடனே போனான்னு சொல்லி காசு தருவதாக சொல்லப்படுகின்ற மக்களுக்கு உடனடியாக பதிலளிக்கிறாராம். இப்போ ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டிருக்கிறேன். அப்போ வன்னிமேந்தன் அங்கே காசு நான் தானே லண்டனில் இருக்கிறேன். காசு ஏற்றாப்பா லண்டனில் போலீஸில் நான் தானே இப்போ சொல்லுவேன் சவால் விடுறேன்ப்பா. அது போடு, சேர்த்தா கணக்கை காட்டு, இல்லையாண்டா நான் உனக்கு கொண்டே கோர்ட்டில் நடந்துட்டுறேன். நீ வா. இது ஒருத்தருக்கு நல்லா திருப்பம் ஒரு நல்லபடியாக செய்து விட்டாத்தாலும் எல்லாரும் சரி திருத்திக்கிறோம். ஐரோப்பாவில் உள்ள ஆட்கள் அவதூறு பரப்பினால் அவைக்கு நல்லபடியாக வச்சு செய்யலாம். சரிதானே? கொண்டு போய் முந்தின அப்படி எனக்கு நடந்து நான் செய்தேன். சரிதானே? இவைக்கு நல்லபடியாக முறையில் ஒரு ஹோட்டலில் சாப்பாடு கொடுத்து விட்டால் தான் சரி. தயவுசெய்து உறவுகளை மன்னிச்சு கொள்ளுங்க. ஏனென்றால் இவர் தொடர்ந்து அவதூறு பரப்பினான். நாங்கள் எவ்வளோ ஆதரித்தோமா, ஒன்றில் இவர் திருத்தப்பட வேண்டும் அல்லது இந்த மண்டிலிருந்து இவர் காணாமல் போகணும். 2ல் ஒன்று நடக்கும். சரிதானே? நாங்கள் எல்லாரும் பைத்தியக்காரர். இந்த மக்கள் எல்லாம் பைத்தியக்காரர் இல்லை. உதவி செய்த மக்கள் எல்லாம் பைத்தியக்காரர் இல்லை. இந்த கோமாளித்தனத்தை நாங்கள் இனி அனுமதிக்க முடியாது. இன்னிலிருந்து நமது டிக்டாக்லேயும் இதுதான் இனி பேச்சு. இனி எதிர்வினை தான் புள்ள ஆத்துறது. நன்றி உறவுகளை இதை பயிருங்க. நன்றி. உங்கள் நண்பன் வன்னிமேதன்.